எஸ் ராஜமௌலி இயக்கத்துல பிரம்மாண்டமா தயாரிக்க வரும் வாரணாசி படத்தோட உலகத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அறிமுக வீடியோவையே பிரம்மாண்டமா அறிவிச்சிருக்காரு ராஜமௌலி. பல காலகட்டங்களுக்குள்ள கதையை கிராபிக்ஸ் மூலமா காட்டியிருக்காரு. திரேத யுகம்னு லங்க நகரத்தை காட்டியிருக்காரு. அதாவது 7200 BCE பிஃபோர் காமன் எரா. வாரணாசின்னு 512 காமன் எராவை காட்டுறாரு. ஆஸ்ட்ரைட் சம்பவின்னு 2027 நிகழ்காலத்தையும் காட்டுறாரு. சில இடத்துல மகேஷ் பாபு, பிரியங்கா சோப்ரா மற்றும் பிருத்திவிராஜை பார்க்க முடியுது. திரேத யுகத்துல அனுமானோட வால்ல பிருத்திவிராஜ தேர்ல யாரோ கூட்டிட்டு போறாங்க. அப்புறம் மகேஷ் பாபு பிரியங்கா சோப்ரா ஒரு இடத்துல காப்பாத்துற மாதிரி ஒரு சீன் இருக்கு. மேலும் மகேஷ் பாபு நீர் யானைங்க கிட்ட இருந்து ஒரு குரங்க காப்பாத்துறாரு. அப்புறம் பாராசூட்ல இருந்து ஒருத்தர் இறங்குறாரு அப்படின்னு பல சுவாரஸ்யமான விஷயங்கள் அடங்கி இருக்கு. டைம் டிராவல் கதை அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டாங்க. இதை தாண்டி பேரலல் யூனிவர்ஸா, இல்ல சாமியோட திருவிளையாடலா, இல்ல மகேஷ் பாபு தான் இது எல்லாத்துக்குமே விடிவெள்ளியா அப்படின்னு பல விதமா டீகோட் பண்ணிட்டு இருக்காங்க. ராஜமௌலி பாகுபலி படத்துல சிவனோட ரெஃபரன்ஸ் அதிகமா வச்சாரு. RRR படத்துல ராமரோட ரெஃபரன்ஸ் அதிகமா வச்சிருப்பாரு. இப்போ இந்தியாவோட பல புராணங்கள், இதிகாசங்களை அறிவியலோட தொடர்பு படுத்தி கதைக்களத்தை அமைச்சிருக்காரு. விஞ்ஞானத்துக்கும் மெய்ஞானத்துக்கும் இடையில நடக்கிற ஒரு ஆக்ஷன் கதையே இந்த வாரணாசி. RRR பாகுபலி அளவுக்கு பிரம்மாண்டமா வெற்றியை பெறுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். மேலும் இவ்ளோ சாமி ரெஃபரன்ஸ் வச்சு எடுக்கிற ராஜமௌலிக்கு அந்த அளவுக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்திய நிகழ்ச்சி ஒன்றில சொல்லியிருக்காரு. ராஜமௌலியோட அப்பா விஜேந்திர பிரசாத் ஒரு கதையாசிரியர். அவங்க அப்பா எழுதக்கூடிய கதைக்கு தன்னோட இயக்கம் மற்றும் பிரம்மாண்டம் மூலமா உயிர் கொடுக்கிறாரு ராஜமௌலி. அவ்வளவுதான். இப்போ ராஜமௌலி தனக்கு பெருசா கடவுள் நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொன்னது தெலுங்கு ரசிகர்கள் மத்தியில பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கான்.